பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பெட்ரோல் பெட்ரோல் பங்க்னு சொல்லக்கூடாது. எங்களோட பெட்ரோல் பங்க். நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க் தான் வச்சுருக்கோம். 2000லேருந்து பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா அளவு குறையுது, ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் ஆஸ் எ பெட்ரோல் பங்காக நாங்கள் வச்சுருக்கனால அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அது தப்பு, அதை வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்குலாம் இந்த பிளாகில் நான் காமிக்க போகிறேன். அண்ட் பாருங்கள் கைஸ், பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஓன் பெட்ரோல் பங்க். நாங்கள் வந்து 2000லேருந்து இந்த பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம். இட்ஸ் அபவுட் 18 இயர்ஸ் நாங்கள் இந்த பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம். ஸோ தட் எங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து எங்கள் அப்பா எல்லாருக்குமே ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி. ஸோ தட் நான் வந்து கரெக்டாக காமிக்கிறேன். இப்படி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இந்த பெட்ரோல் பங்க்கில் வேணாலும் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணலாம். யார்கிட்ட வேணால் நீங்கள் போய் கேட்கலாம். சரியா? இந்துக்களின் வழிபாடாகிய குத்துவிளக்கை கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேன் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்லையுமே இருக்கும். அது வந்து சீல் ஆகிருக்கும். சீல் இந்த சென்ஸ் இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் சீல். அது வந்து சீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதுலையுமே இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். இங்கே ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில் நிரம்பி பெட்ரோலோ டீசலோ வரணும். அப்போ தான் 5 லிட்டர் கேன். டீசல் பிடிச்சிடுமா? எத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர்னா கேனை இந்த சீல் பண்ண சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் சர்டிஃபிகேட்டு மாற்றணுமா இல்லாட்டி அவங்களே கொடுப்பாங்களா ஒரு வருஷத்துக்கு? 0 லிட்டருக்கா? 5 லிட்டர் வைங்க. 5 லிட்டர் செட் பண்ணுங்கள். அந்த ராசல் இல்லைங்க. காமி பிடிங்க. நிரம்பி வழியுதா? இந்த மாதிரி வழிஞ்சா தானே 5 லிட்டர் கணக்கு கரெக்டாக. நிரம்பி வழியாட்டி தான் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வழியுதுண்ணா. டீசல் தெரியுதா? ரோலிங் ஆகும். ரோலிங் அப்போ பிடிக்கும்போது இது சுற்றும். அப்படியே இதுதான் டெலிவரி வெளியில் வர்றது. அப்போ அதான் இங்கே இருக்கிறது கணக்கு இல்லை. இதெல்லாம் கணக்கே கிடையாது. இங்கேருந்து வெளியே வர்றதா நம்மளுக்கு 1 லிட்டர் கணக்கு. வர்றதான் கணக்கு. இது பைப்பில் இருக்கிறது இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கணக்கு கிடையாது. இதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு 1 லிட்டர்னால் இங்கே 1 லிட்டர் ரோல் ஆகி வர்றது தான் கணக்கு. கரெக்டாக? இது 0 ஆகி லிட்டரு 5 லிட்டரு. இதை பார்த்தா தெரியும். இப்போ பிடிக்கும்போது இது அப்படியே ரோல் ஆகும். சரி வைங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கையெடுங்க. எடுங்க. இப்போ சுற்றுங்க. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. இந்த அப்படியே வெளியே தள்ளும். இது சுத்த தான் வெளியே தள்ளுது. இதுதான் கரெக்டாக 1 லிட்டருக்கு கரெக்டான கணக்கு. இந்த டியூப்பில் நிற்கிறது அதெல்லாம் கணக்கே கிடையாது. இது சுத்த 1 லிட்டர் கணக்காக வெளியே விடும். அந்த ஓட்டை அடண்ணா. ஓட்டை அடா. கையிடண்ணா. வடிதா வடி கையிடண்ணா. அம்பிகா பாலசுப்ரமணியம். உங்கள் அப்பா பேர் ஃபுல் நேம்? எங்கள் அம்மா பேர் அம்பிகா. எங்கள் குலதெய்வம் பேர். கைஸ் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று தான் நீங்கள் வந்து அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் உங்களுக்கு சந்தேகம் வருது, குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். அவங்கவுங்க பெட்ரோல் பங்க்குக்கு வந்து ஒரு கேன் வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கேன் வந்து சர்டிஃபைட் கேனாக இருக்கும். சர்டிஃபைட் கேன்னா அதில் சீல் இருக்கும். அதிலே மாதிரி அந்த ஓட்டையிலேருந்து நிரம்பி வழிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து 5 லிட்டருக்கு மேலே இருக்குன்னு கணக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த குழப்படியே தேவையில்லை. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக், எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே சிப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் ஒன்றுக்குமே வேலையே கிடையாது. நீங்கள் பெட்ரோல் டீசல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை 0 இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணணும்.
அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். பார்த்தா எல்லாமே சிப்பு தானே? ஆமாம், ஒரு சீல் எல்லாமே சிப்பு. அதே மாதிரி சீல் வச்சுருப்பாங்க. சீல் வந்து யார் இது சீல் யார் வைப்பாங்க? இல்லை, சீல் வந்து லேபர் ஆஃபீஸரும் இந்தியன் ஆயில் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து வந்து வைக்கிற சீல். நம்மளால் அந்த சீல்லாம் தொடவும் முடியாது. தொட்டோம்னா கட்டும் வேணாம், ஜீரோ ஆகிடும். ரீடிங் டோட்டலைசர் ரீடிங் ஜீரோ. டோட்டலாக வந்து பெட்ரோல் பங்க் அந்த பம்போட ரீடிங்கே 0 ஆயிரும். அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே அவங்களுக்கு சிஸ்டமே அலாரம் ஆகிற மாதிரி ஆயிரும். நம்ம எதுவுமே தொடவே முடியாது. ஸோ தட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இதுக்குமே ஒரு வழியுமே ஒன்றுமே கிடையாது. ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதெல்லாம் நம்ம சும்மா வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் பொய்யான தகவல். அதெல்லாம் உங்களுக்கு நேரில் காமிக்கணும் தான் நான் பண்ணேன். எல்லாமே இது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக இதில் நம்ம பசங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது திறக்க கூட முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி இது நான் மூடிக்கணா. இதில் தானே வந்து அளப்பாங்க. அந்த இதில் தானே உள்ளே வச்சு இது பண்ணுவாங்க. ஆஃபீஸர் இருந்து தான் அளப்பாங்க. சீல். அதே மாதிரி இதில் தானே இது பண்ணுறது. பம்பிங் யூனிட்டு இதுதான் பம்பிங் யூனிட்டு குறையிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீல் வச்சுருப்பாங்க. சுற்றி வச்சுருக்காங்களா? சுற்றி சீல் வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அதில் எது இருக்கும்னா சீல் அவங்களோட சீல் இருக்கும். வருஷமும் டேட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷமும் டேட்டு வச்சு சீல் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து டென்சிட்டி செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். அதையும் வந்து உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அதுலேயும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரணும். அதுக்காக தான் நான் வந்து காமிக்கிறேன். இது கொடுங்க. பெட்ரோல் வந்து 700 to 750. இது வந்து ஹைட்ரோமீட்டர் தானே? ஆமாம், 700 to 750. இந்த ஹைட்ரோமீட்டர் பிடிங்க, போடுங்க. அது கீழே மெர்க்குரி இல்லை. ஆமாம், ஹைட்ரோமீட்டர் உள்ளே போகும். அடுத்து தெர்மாமீட்டர். இது தெர்மாமீட்டர். ஆடுது 35.5 இருக்கா? எவ்வளோ? 36 வந்துருச்சா? 35.5 35.5 வச்சு அடுத்து ஹைட்ரோ வந்து 20 இல்லை 19 719 சாட்டில் வந்து இது யார் தர சாட்டு? இந்தியன் ஆயிலேருந்து தர சாட்டு. 35.5 719 35.5 வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக. 35.5க்கு 719 வந்து 737.4 737.4. நம்மளோட நேற்று இவ்வளோ 37.1. இத்தனை பாயிண்ட் வித்தியாசம் வரலாம். இந்த இதை இல்லை, இதில் வந்து 3 பாயிண்ட் போடலாம். அதாவது 740.1 வரைக்கும் வரலாம், இல்லைன்னா 734.1 வரைக்கும் வரலாம். நம்மளுக்கு வந்து 737 கரெக்டாக இருக்கு. 3 புள்ளி வந்து ஏறலாம் இறங்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? 37.4. இதே நம்ம எந்த பெட்ரோல் பங்க்கில் வேணாலும் டவுட் இருந்தால் ரெக்கார்ட் எடுத்து காமிக்கணும்னா காமிப்பாங்க. எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் 91284 91284. யார் தரது சர்டிஃபிகேட்டு? கால்குலேஷன்லேருந்து கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. தெர்மோமீட்டருக்கும் சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஹைட்ரோமீட்டருக்கும் வந்து இருக்குது. 2020 வரைக்கும் டைம் இருக்குது. வேலிடிட்டி 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம வேறு வாங்கிக்கணும். இது வந்து தெர்மாமீட்டர். இது ஹைட்ரோமீட்டர். இது வந்து டீசல் 800 850. டீசலுக்கு உள்ளதா? இது எடுங்க. 321 967. 321 967. எல்லாத்துக்குமே உள்ளே கூட இருக்கும். சப்போஸ் இது கூட டவுட்னா கூட இதுலேயே வந்து நம்பர் வந்துருக்கும். அதில் உள்ளேயே வந்துடும். உள்ளேயே நம்பர் இருக்குது. அதோடைய நம்பர் இருந்தால் இருக்குது 321 960. இது சர்டிஃபிகேட்டு 2021 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஓகே. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சர்டிஃபைடோட தான் நம்ம இது பண்ணுறோம். 50 மில்லி தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி கீழே போயிடும், பெட்ரோல் மேலே வந்துடும். ஏன்னா வந்து தண்ணி வந்து பெட்ரோல் டீசலோட அடர்த்தி அதிகம், அதனால் அது கீழே போயிடும். அதனால் அது பண்ணவே முடியாது. அதுதான் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது. அதெல்லாம் டேங்க் இருக்குது. இப்போ யூஜி டேங்கு, அதில் வந்து 1000 லிட்டரு கீழே இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த இது வச்சுருப்பாங்க, ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. அந்த இழுத்துட்டு பெட்ரோல் இழுத்துருப்பாங்க. அப்போ கீழே வந்து 1000 லிட்டரு வந்து இருக்கும், ஸ்டாக் எப்போவுமே இருக்கும். அப்போ சப்போஸ் நம்ம டேங்கரில் கொஞ்சம் தண்ணி வந்தாலும் அது கீழே தான் போயிருந்தோடைய பம்புக்கு வராது. அதுக்கு தான் அந்த அந்த இறக்குற டயத்தில் வந்து பெட்ரோல் வந்து யாருக்குமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. கீழே உள்ள டெஸ்ட்டு மேலே சொல்லிட்டு அந்த சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இறக்கும் போது ரீஃபில் பண்ணும்போது அது கீழே இருக்கிறது மேலே வரும்ல, அப்போ போட்டோம்னா டஸ்ட்டு ஆகும் சொல்லிட்டு அது போட மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இறக்கிட்டு போடுவாங்க.
இல்லை ஆட்டோமேஷன் சேல்ஸ் 7 மணிக்கு இங்கே என்னென்ன ஆகும் ஸ்டாக் எல்லாமே 7 மணி அங்கே புஷ்டு ஆகி அங்கே இந்தியன் ஆயிலுக்கே புஷ் ஆயிரும்டா. புஷ் ஆகி அதே மாதிரி ரேட்டு மாறுறது பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு அதே மாறிடும். இது ஸ்டாக் எவ்வளோ இருக்கும் இதே பார்த்து டேங்க் உள்ள ஸ்டாக். ஓ இப்போ டேங்க் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, இது வந்து பெட்ரோல், இது டீசல், எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க முன்னாடியே. இது பாரு, இதெல்லாம் நம்ம கையே வைக்க முடியாது ஒன்றுமே. இங்கே நான் திறங்கணும் அதை, இதெல்லாம் நம்ம என்ன தெரியும், இதெல்லாம் நம்ம எங்கே கை வைக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அவங்க வந்து தானே பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ எப்பவுமே நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். இதான் நெட் இருக்குது, ரயில் நெட் வாங்கியிருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டடு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதான்டா அவங்களோட சாஃப்ட்வேர் ஆட்டாஸ், அவங்களோட சாஃப்ட்வேர். அது ரேட்டு மாறுறது எல்லாமே இதுலேருந்து டெய்லி இத்தனை லிட்டர் விற்கிறோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆயிரும். 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு மாறிடும். நம்ம கூட்டினாலும் ரேட்டு கூட்டினாலும் கூட கம்மியானாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறுறது தான் இது. நம்ம போய் மிஷினில் போய் மாத்திர வேலைலாம் கிடையாது. லோக்கல் ஹவுஸ் போட்டுருக்கு. அவங்க லோக்கல் ஹவுஸ் தான், அவங்க தான் வச்சு கொடுத்துருவாங்க எல்லாம். ஆனால் இங்கே பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னு ஒரு இத்தனை லிட்டர் போடுறாங்க, அமௌண்ட் கூடுது. எல்லாமே நம்ம இங்கே உட்காந்தே பார்க்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே ஆட்டோமேட்டட். அங்கே இந்த போலீஸ் போடுறாங்க, 1000 ரூபாய்க்கு போடுறாங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு போடுறது எல்லாமே காமிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ஆயில் புஷ் ஆயிரும். எல்லாமே ரேட்டு மாறுறது, நம்ம உட்காந்துட்டு பழைய ரேட்டில் வந்து இப்போ குறைஞ்சிருச்சுன்னா பழைய ரேட்டில் வச்சு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டுறது அதெல்லாம் பண்ணவே முடியாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கே மாறிடும். பார்த்துருப்பீங்க கைஸ், கரெக்டாக உங்களுக்கு வந்து என்னால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன், எல்லாமே உண்மையான இன்ஃபர்மேஷன். அது ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாலே பெட்ரோல் பங்க்னாலே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணோம். ஏன்னா நாங்கள் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கனால இதை நான் சொல்லியே ஆகணும்னு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். அண்ட் அதான் உண்மை. நீங்கள் எங்கள் பெட்ரோல் பங்க் இல்லை, நீங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக போய் நீங்கள் வந்து எனக்கு இந்த உங்களோட அந்த 5 லிட்டர் கேனில் வந்து நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சி காமிங்க, டென்சிட்டி செக் பண்ணி காமிங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அவங்க ரெக்கார்ட்ஸை கேட்கலாம். அது வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா அதான் அவங்களோட ரூல். அண்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாமே உண்மைகள். அதே மாதிரி வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து நானும் பார்த்துருக்கேன். நிறையா ஷேர் பண்ணுறாங்க நிறையா, அதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அந்த பைப்பில் வந்து 100 ரூபாய்க்கு போட்டால் உள்ளே நிற்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்து காமிச்சிருக்கேன். அந்த பைப்புக்கு அப்புறம் தான் கணக்கே ஆரம்பிக்கும். ஸோ தட் அதெல்லாம் உண்மையே கிடையாது, யாரும் நம்பாதீங்க. அண்ட் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு சொல்லணுன்னு தான் வந்து நான் எல்லாத்தையும் வீடியோடு எடுத்து காமிச்சிருக்கேன். இது எடுக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து சரி, நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வச்சுருக்கேன், நாங்கள் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கனால இது வந்து நான் சொல்லியே ஆகணும், அவங்க வந்து தெளிவாக இருக்கணும், அதனால் சொன்னேன். அண்ட் எங்கள் பெட்ரோல் பங்க் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி ராமநாதபுரம், மதுரையிலேருந்து வர வழியில் சத்திரக்குடின்னு ஒரு ஊரில் வந்து தான் எங்கள் பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. சப்போஸ் இந்த வழியில் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பெட்ரோல் பங்கில் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணிட்டு போங்க. அண்ட் சரத்தோட சப்ஸ்கிரைபர் டியூபர் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடையாது, டீ காஃபிலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா. அண்ட் இதான் கைஸ் உண்மை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெட்ரோல் பங்கை பற்றி தப்பாக யாராச்சும் சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டு காமிங்க. அண்ட் இதான் உண்மை. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் டு டியூபர் பாஸ். தேங்க்யூ.